திராவிடர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கூறிக்கொண்டே வருகிறார்கள், இது திராவிட மண். தமிழ்நாட்டிற்குள் வந்தால் இது திராவிட மண்ணாம். எப்படி? கேரளாவிற்கு சென்றால் அது மலையாளிகள் மண், கர்நாடகாவிற்கு சென்றால் அது கன்னடர் மண், ஆந்திரா தெலுங்கானா சென்றால் அவர்கள் தெலுங்கர்கள் மண். ஆனால் தமிழ்நாடு வந்தால் மட்டுமே இவர்கள் திராவிட மண். திராவிடம் யாரால் உருவாக்கப்பட்டது? 5 மாநிலங்களை சேர்த்து நாங்கள் திராவிட நாடு என்று கூறினோம். அதான் ஏன் இந்த திராவிடம் என்பது எதனால் வந்தது? யார் கூறியது? யார் கூறியது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் கேட்டால் சொல்லிவிடுவார்கள். 2000 வருடங்களாக ஆரிய திராவிட போட்டி உள்ளது. 2000 வருடங்களாக இருக்கின்றால் நீங்கள் ஏன் 5 மாநிலங்களை மட்டும் கூறினீர்கள்? 2000 வருடங்களில் எந்த நாடு திராவிட நாடு என்று சொல்லப்பட்டது? எந்த நாடு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, அதிய நாடு, வங்க நாடு, கலிங்க இருக்கு, இன்னும் நிறையா நாடுகள் இருக்கு. நிறையா நாடுகளில் எந்த இடத்தில் உங்களுக்கு திராவிட நாடு என்று கொடுக்கப்பட்டது அதை நீங்கள் இங்கு திரும்ப திரும்ப கூறினீர்கள். 2000 வருடங்களாக என்றால் இங்கு பதிய செய்யப்பட்டிருக்க வேண்டும். பதிய செய்யப்பட்டுள்ளதா என்றால் இல்லை. அப்பொழுது திராவிடம் எங்கிருந்து வந்தது? 2000 வருடங்களாக ஆரிய திராவிடம் போட்டி நடக்கிறது. ஆரிய நாடு எந்த இடத்தில் பதிவுள்ளது? திராவிட நாடு என்று எந்த இடத்தில் பதியப்பட்டுள்ளது? இவர்கள் உடனே பிராமணர்கள் வந்தார்கள். பிராமணர்கள் வடக்கிலிருந்து வந்தார்கள். பிராமணர்கள் எந்த வடக்கிலிருந்து வந்தார்கள்? இது பாரத தேசம். பாரத தேசத்தில் எந்த இடத்திலிருந்து வடக்கிலிருந்து வந்தார்கள்? பாரத தேசத்துக்கு வெளியில் இருந்தால் வெளியிலிருந்து வந்தவர்கள் முகலாயர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள் கிரேக்கர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். இது அத்தனையும் கிறிஸ்தவம் முஸ்லீம் மட்டுமே. அப்போ அவர்கள்தான் பிராமணர்களா? அவர்கள்தான் ஆரியர்களா? இதுக்கு இந்த காங்கிரஸோ இல்லை திராவிடமோ இல்லை இவங்க சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டோ விளக்கம் சொல்லுமா? சொல்லாது. அவங்களுக்கு தேவை அரசியல் பண்ணணும், மக்களை குழப்பி விடணும். குழப்பி விடுறதுக்கு ஒரு வழி சிறுபான்மை. அடுத்து ஆங்கிலேயன் விட்டு சென்ற அடிமைத்தனம். மாறி மாறி ஆண்டிருக்கீங்க. ஏன் தாழ்த்தப்பட்டவங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு திரும்ப திரும்ப இட ஒதுக்கீடுன்ற பேரில் அவங்கள ஒதுக்கியே வைக்கீங்க? எதுக்கு ஒதுக்குறீங்க? இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் ஒதுக்குறீங்க?